ஹாய், இன்னைக்கு பி வித் ஸ்ருதிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக பண்ணக்கூடிய முள்ளங்கி முட்டை பொரியல். அதுவும் யம்மியாக இருக்குங்க. இந்த வாங்க ரெசிபிக்கு சமைக்கலாம். 2 பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறது வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். சரி வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேங்க. அதை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் அதில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டு பொரிய விடுறேங்க. சீரகம் பொரிஞ்சதும் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே போடுறேன். இதுலேயே வந்து கருவேப்பிலையிலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட வந்து 2 பல்லு பூண்டை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேங்க. வந்து இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா மட்டும்தான் வந்து நம்ம காரத்துக்கு வந்து ஆட் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் வந்து ஆட் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்ததும் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து மிக்ஸ் கொடுத்துட்டுருங்க. இது மிக்ஸ் ஆனதும் வந்து இது கூடவே வந்து ஸ்டார் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் முள்ளங்கி வந்து ஆட் பண்ணுறோங்க. முள்ளங்கியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு காய் வந்து லைட்டாக முங்குற அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இதே ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேங்க. மூடி வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸில் ரெடி ஆக வேண்டிய காய் வந்து 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். காய் நல்லாவே வெந்திருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் அது வந்து இஞ்சிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தண்ணி இஞ்சிற வரைக்கும் வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சு வந்து குக் பண்ணிக்கலாங்க. குக் ஆனதும் வந்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோங்க. முட்டையை உடச்சி ஊற்றும் போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து முட்டையோட ஓடோ தோலோ வந்து உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கும் தெரியாது. நம்ம அவசரத்தில் சமைச்சிட்ருப்போங்க. கிட்ஸுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணதுக்கப்புறமா அவங்க சாப்பிட்டு வாயில் போயிடுச்சுன்னா அது ஒரு அன்ஈஸியாக எடுத்துகிட்டு அவங்க வந்து பொரியலே வேணான்னு சொல்கிறதுக்கு கூடி வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த முட்டையும் முள்ளங்கியும் வந்து நல்லா வந்து பாண்ட் ஆகிட்டு அதோட ரா ஸ்மெல்லாம் வந்து போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலன்னா வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி இப்போ இறக்குனீங்கன்னா ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடிங்க. எப்போவுமே முள்ளங்கி வந்து பருப்பு சாம்பார் அப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொரியல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பொரியலை வந்து ரைஸ் கூட மட்டுமே பிணைஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக எக் ரைஸுன்னே கூடி சொல்லி சாப்பிடுவாங்க. என் கிட்ஸ் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாதுங்க. காயும் வந்து நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறையா ரெசிபிஸ் வந்து சமைக்க நான் ரெடியாக இருக்கேன். கூடவே சேர்ந்து சமைச்சிக்கிறதுக்கு நீங்களும் ரெடியாக இருங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாங்க. பாய்.